பவானி ஆஸ்பத்திரியில கட்டை போட்டுட்டு வெளியே வர்றாரு. பவானி ஜீப்ல வந்துகிட்டு இருக்கப்ப ஜீப் ரிப்பேர் ஆயிருது. பவானி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்றாங்க, சீக்கிரத்துல ரிப்பேர் பண்ணுங்கடா, அபிராமிக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சின்ன தம்பி அந்த நேரத்துல சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காரு. பவானிய பாத்துடுறாரு. பவானி கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை பிடிக்கிறாரு சின்ன தம்பி. சின்ன தம்பி பவானிய மரத்துல கட்டி போடுறாரு. சின்ன தம்பி அபிராமி வீட்டுக்கு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வேகமா போறாரு. அபிராமி கிட்ட நடந்ததெல்லாம் சின்ன தம்பி சொல்றாரு. அபிராமி வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சான்ல அந்த பவானி, அவனை குணமாக்குனாதான் அந்த நெருப்பே அணையும். அபிராமி கோவத்தோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போறாங்க. சின்ன தம்பி அபிராமி கூடயே போறாங்க. பரஞ்சோதி துளசிக்கு கால் பண்றாங்க. துளசி காலை அட்டன் பண்றாங்க. பரஞ்சோதி கேக்குறாரு, துளசி எங்கம்மா இருக்க? மாமா, நான் கோயில்ல தான் இருக்கேன். ஏன் மாமா பதட்டமா பேசுறீங்க? பரஞ்சோதி நடந்ததெல்லாம் துளசி கிட்ட போன்லயே சொல்லிடுறாரு. துளசி பதறி போய் கோயில்ல இருந்து வெளியே வர்றாங்க. நாளை சந்திப்போம்.